மிதுன ராசி குரு தசை. குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 2024 உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த குரு பகவான். இது லக்கணமாக வந்தாலும் சரி, இந்த லக்கணத்துக்கு 7 குடையவர் 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர். அதாவது தொழில் ஸ்தானாதிபதி, கலத்தர ஸ்தானாதிபதி இந்த குரு பகவான். ரொம்ப முக்கியமான கிரகம். இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் அதிகபட்சமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கிரகம் எதுனாக்கா இந்த குரு பகவான். ஏன்னா 7ஆம் அதிபதியாக வர்றாரு, கலத்திர பாவக ஸ்தானாதிபதியாக வர்றாரு, இன்னொன்று 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி. இந்த 2 பாவகங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாவகங்கள். திருமணம் நடக்கணும், திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், அதன் பிறகு தொழிலும் நல்லா இருக்கணும், அதாவது செய்யக்கூடிய வேலையும் உங்களுக்கு நல்லா இருக்கணும், பொருளாதார வளர்ச்சியும் இந்த குரு பகவான் கொடுக்கணும். அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த குரு பகவான் நல்ல ஆதிபத்தியம், அதாவது சுப ஆதிபத்தியம் வாங்கி உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் நல்ல அமைப்புகளை கொடுத்துரும். இப்போ 2024 பொறுத்த வரைக்கும் கோச்சார ரீதியாக 11ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால இப்போ விரயஸ்தானத்துக்கு வரும்போதும் நிறைய கஷ்டங்களை கொடுக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த கிரகம் 11ஆம் இடத்துல இருக்கும்போதும் நல்லது தான் செய்யும். ஏன்னா அவயோக கிரகங்களுக்கு 11ஆம் இடம் சிறந்த இடம். 12ஆம் இடத்துக்கு வரும்போது சிறந்த இடமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த 2024 12ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். இப்போ தொழில் சார்ந்த விரயங்களை அதிகமாக கொடுக்கும். கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா அந்த கடன் பிரச்சனைகள்லாம் தீரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குருவோட பார்வையை நம்ம எடுத்துக்கணும். குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே. சனீஸ்வர பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்குது. இப்போ அஷ்டம சனியிலேருந்து விடுதலை ஆகியிருக்கீங்க. இப்போ நிறைய கடன் பிரச்சனைகள், உங்களுக்கு கடன் தொந்தரவுகள், நோய் நொடி தொந்தரவுகள் அதிகமாக கொடுத்துருக்கு இல்லையா. கோச்சார ரீதியாக இப்போ சனீஸ்வர பகவானையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும், இப்போ குரு பகவானையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு அஷ்டம சனி எதுக்காக கஷ்டத்தை கொடுத்தது, இது வந்து நட்பு கிரக தசை தானே, உங்களுக்கு நல்லது கொடுத்துருக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் சூரியனோடு சேர்ந்து, இது வந்து யோகம் செய்யாத கிரகம் தான் இல்லைன்னு சொல்ல, சுபத்துவமாக இருந்தால் மட்டுமே இந்த அஷ்டம சனியில் நல்லது பண்ணியிருக்கும். உங்கள் ஜாதகத்தில் வந்து 6, 8, 12 மறைஞ்சிருந்து பாவர்களுடைய சேர்க்கை, அதில் அதை சூரியனோட சேர்ந்து அசங்கமாகிறது 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் இல்லாமல் வேறு ஒரு இடங்களில் இருந்து தசை பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து நிறைய கஷ்டங்களை தான் கொடுத்துருக்கும் அஷ்டம சனியில். இப்போ அஷ்டம சனி விடுதலை ஆகிடுச்சு, அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை. இப்போ குரு தசைங்கிறது 12ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில் சார்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் குரு தசை. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இது பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தான் சனி பகவானை, அதை பற்றி நம்ம பேசவே தேவையில்லை. இப்போ குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில். ஒரு சிலர் வந்து வண்டி வாகன சேர்க்கையே இந்த வருடம் ஃபுல்லாக ஏதோ ஒரு வகையில் வண்டி வாகன சேர்க்கை உண்டு. வண்டி வாகனம் மூலமா உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். இது வந்து குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு, மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இது பொருந்தும். ஏன்னா 3ஆவது தசையாக வர்றதுனால இளம் வயது காலகட்டத்தில் வரும். இப்போ திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு படிக்கக்கூடிய காலகட்டங்களில் இருந்து திருமண வயது நடக்கக்கூடிய காலகட்டங்கள் வரைக்கும் இந்த குரு தசைங்கிறது வரலாம். 2024 வண்டி வாகன சேர்க்கை, ஒன்று உங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும், இல்லை வீட்டில் ஒரு வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும், உங்கள் வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி. விரயஸ்தானத்தில் இருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறது, ஏன்னா அவயோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் மறையிறது நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு சிலருக்கு வந்து நோய் நொடி பிரச்சனைகளை கொடுத்தாலும், ஏன்னா இந்த தசைங்கிறது அவயோக தசை, தொந்தரவுகளை ஒரு சிலருக்கு கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனைகளை ஒரு சிலருக்கு தீர்த்து வைக்கும். இது வரைக்கும் எவ்வளோ கடன் இருந்துச்சோ அந்த கடன்கள் தீரும். குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சுப கடன்கள், வீட்டுக்குண்டான லோன் கட்டுறது, நிறைய வீட்டுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்காக லோனு வாங்கியிருப்பீங்க, இஎம்ஐ வாங்கியிருப்பீங்க, அதெல்லாம் இந்த 2024 உங்களுக்கு கட்டி முடிப்பீங்க. ஒரு சிலர் வந்து ஆடை ஆபரணங்கள் வாங்கிறதுக்காகவும் நகை வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு கொடுக்கும். தங்கம் சேமிப்பு இந்த காலகட்டங்களில் கூடி வரும். ஒரு சிலருக்கு வந்து உடல் ரீதியான தொந்தரவுகளை கொடுக்கும். உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வேறு ராசியாக இருந்து மிதுன லக்னமாக வந்தால் கூட இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு இந்த குரு தசை நடக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்கும். மத்தியம வயதில் வரக்கூடிய நபர்கள், அதாவது சென்ட்ரு பகுதியில் வரக்கூடிய நபர்களுக்கு பிற்பாதியில் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், வேறு ராசியாக இருந்தால், நான் இந்த ராசிக்கு சொல்ல லக்கணம், இந்த லக்கணம் உடல் ரீதியான தொந்தரவுகளை கொஞ்சம் கொடுத்துட்டே இருக்கும். நோய் நொடி பிரச்சனைகளை ஒரு சிலருக்கு தீர்த்து வைக்கும். இந்த தசையானது உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் சுபர்கள் சேர்க்கை, சுபர்களோட பார்வை 3, 6, 10, 11 இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு சிறப்பான யோகத்தை இந்த 2024 முழுவதுமே கொடுக்கும். உங்களுக்கு வந்து கோச்சாரத்தில் வந்து 11ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய 2 நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு தசைங்கிறது இள வயது காலகட்டத்தில் வரும். மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும், அதாவது 20 வயசுக்கு மேலே வரும்னு வச்சிங்களேன் மிருகசீரிடத்துக்கு,
திருவாதிரைக்கு உங்களுடைய தசா இருப்பை பொறுத்து ப்ளஸ் ஒரு 16 நீங்கள் கூட்டிக்கிட்டிங்கனாக்கா என்ன வயது நடக்குதோ அது வயது சார்ந்து திருமணம் சார்ந்து நல்ல ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கலாம். இது வரைக்கும் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு தட்டி கழிக்கப்பட்டிருந்தால் இப்போ திருமண வாய்ப்புகள்லாம் கூடி வரும். திருமணம் சார்ந்து முன்னேற்றத்தை பார்க்கலாம். எந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி தொழில் வளர்ச்சியை கொடுத்துரும். கடன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். வீட்டில் நோய் நொடி பிரச்சனைகள் தொந்தரவுகள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த தொந்தரவுகள்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்காது. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பார். படிப்பில் இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் மாறும். மனசு சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. மன அழுத்தங்கள் நீங்கும். 2023 பாடாப்பட்டு இருந்தாலும் 2024 அப்படிங்கிறது அமோக வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலம் அப்படின்னு சொன்னால் அது இந்த 2024 தான். தசாபுதி ரீதியாக பார்த்தோமானால் குரு தசை அப்படிங்கிறது 7ஆம் அதிபதி தசை, 10ஆம் அதிபதி தசை. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் வீடு கொடுத்த கிரகம் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். இது வரைக்கும் வேலை வாய்ப்பெல்லாம் தேடியிருப்பீங்க. நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். எங்கேயுமே நிலையில்லாத வேலை பார்த்துருப்பீங்க. ஒரு இடத்துல கூட நிலையாக இருந்திருக்க முடியாது. எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் மாறும். வேலையில் நிரந்தர வேலை கிடைக்கும். ஊதிய உயர்வுகள் கிடைக்கும். இது வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த வேலையில் சரியான ஊதியங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. சரியான சம்பளம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. உழைப்புக்கு உண்டான பலன் கிடைச்சிருக்காது. அந்த பலன்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். இந்த 2024 உங்களுக்கு கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். குரு தசை அப்படிங்கிறது அவயோக தசையாக இருந்தாலும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால கோச்சார ரீதியாக இந்த 2024 ஃபுல்லாகவே 11லேயும் 12லேயும் இருக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். பணத்தட்டுப்பாடுகள் போகும் ஒரு சிலருக்கு. மேல் படிப்பெல்லாம் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிருப்பீங்க. அதெல்லாம் இந்த நேரங்களில் உருவாக்கி கொடுக்கும். நிறைய தடை தாமதங்களை கொடுத்த காரியங்கள்லாம் இப்போ தடை தாமதங்கள் இல்லை. வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னே சொல்லலாம். 2024 அப்படிங்கிறது உங்களுடைய கேரியரில் மிகவும் திருப்பு முனையாக அமையக்கூடிய வருடம் அப்படின்னே சொல்லலாம். மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி காலங்களில் நிறைய பாதிப்புகளை பார்த்துட்டீங்க. நிறைய பிரச்சனைகளை பார்த்தீங்க. திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை பார்த்தீங்க. இது வரைக்கும் திருமண வாய்ப்புகளே கூடி வந்திருக்காது. திருமணம் சார்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிட்டு போனால் கூட அந்த இடத்துல சரியான பதில் இருந்திருக்காது. சொந்த பந்தங்களில் நிறைய மனசஞ்சலங்களை அனுபவிச்சிருப்பீங்க. அதெல்லாம் இந்த நேரங்களில் மாறும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். சொந்த பந்தங்களில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை பார்க்கலாம். சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை பார்க்கலாம். வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை பார்க்கலாம். ஊதிய உயர்வு முதல் கொண்டு உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளும் இந்த நேரங்களில் அமையும். சுய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் புதுசாக ஒரு தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சிகள் உண்டு. உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த வயது காலகட்டங்களில் குரு தசை நடத்தினா கூட கோச்சார ரீதியாக உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் இந்த வருடம் ஃபுல்லாகவே 11, 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகளை தருமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை. 9ஆம் இடத்துக்கு சனீஸ்வர பகவான் இருக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அஷ்டம சனி அப்படிங்கிறது ஒரு துளி கூட கிடையாது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் தொழில் ரீதியாக ஏதாவது மனசஞ்சலங்கள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா அது தசாபுத்தி பாதிப்புகள் தானே தவிர அஷ்டம சனி பாதிப்புகள் இல்லை.